ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வைரல் ஆகிக்கிற சாக்லேட் பிஸ்கட் பண்ணி எப்படி செய்யணும்னு சொல்லி வீடியோ பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். முதல்ல நான் பிஸ்கட் க்ரீமை செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு போலொண்டை எடுத்து அதில் மில்கி குக்கீஸ் பிஸ்கட்டை போட்டுக்கொண்டேன். பிறகு ஸ்மால் பிளெண்டர் கப்பை எடுத்து அதில் பிஸ்கட்டை 2 பீசஸாக ப்ரோக் பண்ணி பிளெண்டர் கப்பில் போட்டுக்கொண்டேன். ஃபஸ்ட் டைமில் எனக்கு எல்லா பிஸ்கட்டையும் பிளெண்டர் கப்பில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கொள்ள இயலாம போனேன். ஸோ நான் எகெயின் வெல்லம் சீக்கிரத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இப்போ பாருங்கள், பிஸ்கட் ஃபைன் பவுடராக வந்திருக்கிறேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டரோட 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஃப்ரெஷ் மில்க்கும் ஆட் பண்ணிக்கொண்டேன். நான் இங்கே அம்பேர்வேல ஃப்ரெஷ் மில்க் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் விருப்பமான ஃப்ரெஷ் மில்க் கொண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி மில்க் பவுடரை வாட்டரோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எகெயின் பிளெண்டர் கப்பை க்ளோஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பிஸ்கட் க்ரீமாக டேர்ன் ஆகிக்கிறேன். ஸோ இதுதான் பிஸ்கட் க்ரீம். நெக்ஸ்ட் பிஸ்கட் க்ரீமை இன்னொரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கொண்டேன். ரிமைனிங் க்ரீமை லேட்டாக யூஸ் பண்ணதை வச்சுக்கொண்டேன். பிறகு நான் மெலிபன் சாக்லேட் பஃப் பிஸ்கட் எடுத்துக்கொண்டேன். நீங்கள் உங்களே விருப்பமான சாக்லேட் க்ரீம் பிஸ்கட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பிஸ்கட்டையும் ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கொண்டேன். நான் இங்கே 2 கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 பிஸ்கட் க்ரீம் லேயரை போடுறதுக்கும் அடுத்தது பிஸ்கட்டை போடுறதுக்கும். இப்போ கண்டெய்னர் ஒன்று எடுத்து அதில் ஃப்ரெஷ் மில்க்கை போட்டுக்கொண்டேன். ஆஃப்டர் 1 பை 1ஆக பிஸ்கட்டை மில்கில் சோக் பண்ணி எடுத்து அதை பிஸ்கட் க்ரீம் லேயருக்கு மேலே வச்சிட்டேன். நான் இப்போ சாக்லேட் பிஸ்கட்டு க்ரீமை எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மார்ஜரின் ஆட் பண்ணிக்கொண்டேன். நான் இங்கே மெடோலி மார்ஜரின் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மார்ஜரின் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். பிறகு நான் மைக்ரோவேவ் அவனில் 1 மினிட் டைம் வச்சு அதில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு டபுள் பாய்லர் மெத்தடையும் யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ பாருங்கள், நல்லாவே மெல்ட் ஆகிக்கிறேன். மெல்ட் ஆகின சாக்லேட்டை பிஸ்கட் இருக்கிற கண்டெய்னரில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொண்டேன். எகெயின் பிஸ்கட்டை மில்கில் சோக் பண்ணி எடுத்து அதை மெல்டட் சாக்லேட்டு மேலே இன்னொரு லேயராக வச்சிட்டேன். பிஸ்கட் லேயருக்கு மேலே ஆல்ரெடி யூஸ் பண்ண பிஸ்கட் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிக்கொண்டேன். தேர்ட் லேயருக்கும் சேம் ப்ராசஸை ரிப்பீட்டட் பண்ணினேன். பிஸ்கட்டை மில்கில் சோக் பண்ணி அதை பிஸ்கட் க்ரீம் லேயருக்கு மேலே வச்சிட்டேன். ஃபைனலாக சாக்லேட்டை பீசஸாக ப்ரோக் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மார்ஜரின் ஆட் பண்ணினேன். பிறகு மைக்ரோவேவ் அவனில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இப்போ மெல்டட் சாக்லேட்டை பொரி மேலே ஆட் பண்ணிக்கொண்டேன். சாக்லேட்டில் ஆல்ரெடி நட்ஸ் அண்ட் ஆமண்ட் இருந்ததால் நான் எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் ஆட் பண்ண இல்லை. பிறகு சாக்லேட் சிரப்பால் டெக்கரேஷன் ஒன்று பண்ணிக்கொண்டேன்.
இப்போ ஒயிட் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி டெக்கரேட் வந்து பண்ணிக்கொண்டு அதோடு க்ரஷ் பண்ணிக்கொண்டு சாக்லேட் பிஸ்கட்டை பொடி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொண்டு இப்போ யம்மி அண்ட் டேஸ்டி சாக்லேட் பிஸ்கட் புடிங் ரெடி.